நீங்க அத்தனை பேருமே இந்த போட்டித் தேர்வுகளில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை. உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் அந்த அக்னி திராவக சொட்டு கையில விழுவது மாதிரி உங்களுக்கு. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பயிற்சிகளிலும் இந்த பயிற்சி தான் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு துணை நிற்க போகிற பயிற்சி. பெரிய சுமைகளை இளமையில் சுமப்பதற்கு நீங்கள் முடிவு கட்டிவிட்டால் உங்களுடைய நடுத்தர வயசுல கையை நீட்டிட்டு போலாம். உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் இதை நடத்துகிறார்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், லைக் ஐ டோல்ட் யூ, கனெக்ட் வித் யுவர் சீனியர்ஸ். எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நான் டிஸ்கஷனை நேவிகேட் பண்ணிடணும். இந்த பயிற்சிகளை இந்த அகாடமி மிகச்சிறந்த வகையில் வழங்குவதாக நான் கேள்விப்படுகிறேன். So make use of it. அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மரியாதைக்குரிய பூமிநாதன் சார் அவர்களே, எனக்கு முன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இனிமேல் ஐஏஎஸ் எழுத முடியாதுன்ற வருத்தத்தில் என்னை ஆழ்த்தி இருக்கிற யுபிஎஸ்சி சேர்மன் அகர்வால் சார் அவர்களே, வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்திலே மிகப்பெரிய தூணாக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, பாமதி மேடம் அவர்களே, அவங்களுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். இந்த வாச்சாத்தி இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்க போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது. இப்போ அது இந்த அளவுக்கு ஒரு திருப்பு முனை தீர்ப்புக்கு வந்ததற்கு அவங்க பெரிய அளவில் காரணமாக இருந்திருக்காங்க. இந்த அரங்கத்துக்கு நான் வந்த பிறகு சாரினுடைய பொற்கரங்களினால் சால்வை போற்றப்பட்டு கௌரவிக்கப்பட்ட அன்பு சகோதரி உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல எனக்கும் இந்த துறைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. நானே சார்கிட்ட கேட்டேன், சார் நான் ஒரு பேங்கர், நான் ஒரு என்ஜினியர், இந்த திசைக்கு தலை வச்சு படுக்கக்கூடாதுன்ற ஒரே முடிவில் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், என்ன போய் இவங்களோட பேச வச்சிருக்கீங்களே, என்ன சார் அது அப்படின்னு நானும் அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் பொதுவாக பேசினா போறோன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தார். இப்போ சார் உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. எப்படித்தான் தூங்குறீங்களோ நீங்கள் தெரியலன்னு. இவ்வளவு எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்க? இல்லை, எல்லாத்தையும் விட கொடுமை இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறது தான். இல்லை, நான் என்ஜினியரிங் அது ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன் கொஞ்சம். என்ஜினியரிங் படிக்கிற போது விசி குழந்தைசாமி சார் தான் எங்கள் வைஸ் சான்சலராக ஒரு வருஷம் இருந்தார். அந்த ஒரு வருஷம் தான் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை மாற்றிக்கொண்டே இருப்பார் அவர். அப்போ அந்த மாதிரி பவர்ஸும் இருந்தது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. திடீர்னு நெகட்டிவ் மார்க்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். அது அவ்வளவு டெம்டிங்காக இருக்கும். கையில் ஐஸ்கிரீமை வச்சுக்கிட்டு சாப்பிடாதுன்னு சொல்கிற மாதிரி. அது அந்த மல்டிபிள் சாய்ஸ், உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருக்கு. அதில் எப்பவுமே என்னன்னா, அந்த ஏபிசிடியில் பார்த்த உடனே ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிடும். இது கட்டாயம் கிடையாது, அது தெரிஞ்சிடும். இந்த பாக்கி மூணுல நீங்க கொஞ்சம் யோசிச்சா இன்னும் ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுவீங்க. இது இருக்காது பாரு. ஸோ கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சா ரெண்டாவதையும் எடுத்துருவீங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பாக்கி 2. இந்த 2ல் ஒன்று கரெக்ட் ஆன்சர். தி அதர் ஒன் இஸ் கால்ட் தி டிட்ராக்டர். ஸோ திஸ் டிட்ராக்டர் இஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம். எது கரெக்டு எது டிட்ராக்டர் நமக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு இருக்கிறது மிகச்சில துளி வினாடிகள் தான் இருக்கு உங்களுக்கு. அதுக்குள்ள நீங்க எடுக்க வேண்டிய பெரிய டிசிஷன். போட்டலாண்டா மச்சி, வந்தா வருது போனா கிடையாது, வந்தா வருது போனா போறது கிடையாது, வந்தா வரும் போனா ரொம்ப போயிடும். அதனால இந்த குவெஸ்டின் அட்டெம்ப்ட் பண்றதா இல்லையான்ற டிசிஷன் அந்த நேரத்தில் நீங்க எடுக்கிறீங்க. உண்மையில என்னை பொறுத்தவரை இது ரொம்ப கஷ்டமான டிசிஷன். நாங்கள் அந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம். ஆனால் லக்கிலி ஃபார் அஸ் அது ஒரு பேப்பர் தான். மற்ற பேப்பர்லாம் இருந்தது ஒரு மாதிரி எங்களை பாஸ் பண்ண வச்சிருவாங்க. இல்லாட்டாலும் நாங்கள் அடுத்த அரியர் எழுதி எப்படியாவது சேர்ந்துருவோம் ஒரு மாதிரி.
உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வினாடியும் அந்த அக்னி திராவக சொட்டு கையில விழுவது மாதிரி உங்களுக்கு இந்த டிசிஷனை எடுக்கிறீங்க பாருங்க. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பயிற்சிகளிலும் இந்த பயிற்சி தான் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு துணை நிற்க போகிற பயிற்சி. அந்த பாதையில போவதா இல்ல அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பாதைக்கு போவதா? இது இது சின்ன ஒரு கொஸ்டினுக்கான பயிற்சி இல்ல, இது வாழ்க்கைக்கான பயிற்சியே நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்கிறீர்கள். முதல்ல இங்க இருக்கிற நீங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுக்காக என்னுடைய பாராட்டுகளை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முடிவை எடுத்து போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதுன்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த பெரிய முடிவுகள், இன்னும் நிறைய பெரிய முடிவுலாம் எடுக்க போறீங்க. யாரை கல்யாணம் பண்ணுறது, யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வேலைக்கு போன பிறகு இந்த பாதையில போவதா போகக்கூடாதா, அவர் பேச்சை கேட்பதா கேட்கக்கூடாதா, இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய முடிவுகள் வரும். ஆனா அந்த முடிவுகளுக்கான முதல் படியில் நீங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை வந்து இவங்க என்னை இங்க பேச கூப்பிட்டதுக்காக நான் சொல்லலை. நான் ஒரு 2 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கிற பல கல்லூரிகளுக்கு நான் போயிட்டே இருக்கேன். கல்லூரி மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். இங்க இருக்கிற ஆண்கள் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு கல்லூரிகளுக்கு போய் அங்க மாணவர்களை பாருங்க, மாணவிகள் கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த முகத்திலேயாவது ஒரு கவனிக்கிற பாவனையை கொடுத்துருவாங்க, நல்லா நடிப்பாங்க. பஸ் மாணவர்களை பார்க்கிற போதெல்லாம் really my spirits were coming down. எந்த கல்லூரி யாரையும் நான் குறிப்பா சொல்லல, பொதுவில். எதனால்? அவனுக்கு இந்த வாழ்க்கையில என்ன நடக்கிறதுன்றத பற்றிய கவலையே இல்லாம இருக்கிறவன் ஒரு 70 விழுக்காடு இருக்கும். ஒரு 30 விழுக்காடு எல்லா கல்லூரியிலும் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க, எப்படியும் அவங்க வாழ்க்கையில பொழைச்சு வந்துருவாங்க. என்னுடைய கவலை அந்த 70 விழுக்காடை பற்றி. அவன் நல்ல மார்க் வாங்கல, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, அதெல்லாம் வாங்க வச்சிடலாம். அதெல்லாம் எப்படி வாங்க வச்சிடலாம் தம்பிகளா தங்கைகளா, உங்களுக்கு தெரியும். எனக்கு பிரச்சனை என்னன்னா வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறான், அதுதான் எனக்கு பிரச்சனை. நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையில கொஞ்சம் தேரணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டு அவனை தேத்திடலாம். ஆமா, என்னத்த வந்து என்னத்த இப்படி இருக்கிறவன நீங்க அந்த படியில ஏற்றுவது. ஏன்னா இந்த மாதிரியான குரூப்பை தான் நான் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னை சார் கூப்பிட்டதுக்கு வந்து நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்து ஒரு படியில வந்துவிட்ட ஒரு கூட்டத்தை பார்ப்பது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. அதனால் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு ரொம்ப எல்லாரையும் நான் பாராட்டு. 2வது, ஃப்ளைட்டில் நீங்கள் பல பேர் எக்ஸாம் இப்போ எழுத போகிறீங்க, சில பேர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எழுத, எல்லாம் சேர்ந்து இருக்கீங்க இங்கே, கரெக்டாக? நான் ஆரம்பிக்கிற போதே அபசகனமாக பேசுகிறேன், தப்பாக நினைக்காது. ஃப்ளைட்டில் முதல்ல ஏறின உடனே விபத்து நடந்த உடனே என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஏறும்போது நமக்கே, நானே இப்போ தான் தடவை ஏறியிருக்கேன், இந்த ஃப்ளைட் இறங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு முன்னெச்சரிக்கை மாத்திரம்தான். நீங்கள் அத்தனை பேருமே இந்த போட்டித் தேர்வுகளில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை. The question is when. மேபி இந்த அட்டெம்ப்ட்ல இருக்கலாம் அல்லது அடுத்த அட்டெம்ப்ட்ல இருக்கலாம். The question is when. அதனால ரொம்ப 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 முக்கியமானது என்னவென்றால், ஒருவேளை உங்களால் இந்த தேர்வில் இந்த முறை நீங்க நினைச்ச இடத்துக்கு போகலன்னா என்ன செய்வது? நான் ஃப்ளைட்ல ஏறின மாதிரியே இப்ப நீங்க நினைச்சுக்கணும். அவர் சார் நல்லா தான் பேசிட்டு இருந்தார், எப்படி எழுதணும்னு சொன்னார். இந்த மேடம் வந்து தான் முதல்ல எடுத்த உடனே அபசகனமா பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. த அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம், இல்லை நீங்களே செல்ஃப் டெஸ்ட் வச்சு வீட்டில் எழுதி பார்க்குறீங்கல்ல, அதுல எல்லாமே நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களை பத்தின செல்ஃப் அசஸ்மெண்ட்டை ரொம்ப கராரா எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்களே உங்க முதுகுல தட்டிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு மாலையை போட்டு பாராட்டு விழாலாம் நடத்துவா. வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா செஞ்சு, என் பிள்ளை எப்படி படிக்குது தெரியுமா, இந்த உலகத்துல வேற யாருமே இப்படி படிக்க மாட்டாங்கன்னா நாமும் அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அதனால முதல்ல உங்க அப்பா அம்மா, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாருமே அசஸ் பண்றவங்க கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது கராரா உங்களை நீங்களே சுய மதிப்பீட்டு செய்து கொள்ள வேண்டியது. அது செய்யறீங்களா?
சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. நமக்குள்ள தானே பேசிக்கிறோம். நீங்களா கூட 2-3 மார்க் போட்டுக்கிறீங்களா? கிரேஸ் மார்க் மாதிரி ரொம்ப கராரா செய்யணும். இந்த கராரா மதிப்பீடு செஞ்ச பிறகு 2 குரூப் இருக்கு, 3 குரூப் இருக்கு. ஒரு குரூப் நல்லா தான் செஞ்சிருக்கேன், ஒரு குரூப் ஐயோ நான் இந்த அளவு மோசம் நானே நினைக்கலையே. இது நடுவில் இருக்கிற குரூப் நான் எப்படின்னு எனக்கே தெரியல. 3 குரூப் இருக்கு. நீங்கள் உங்களை சுயம் செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எசென்ஷியல். அது கராரா தான் செய்யணும். அது செஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும், நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இங்க இருக்கேன். இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்க இருக்கேன். இப்ப நான் இங்க இருந்து இங்க போகணும். இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளவு, அதுக்கான நாள் இவ்வளவு. இந்த மதிப்பீட்டை நீங்கள் செய்து கொண்டால் ஓரளவு முன்னேறி செல்வதற்கான பாதை கிடைக்கும். இப்ப போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இவ்வளவு, எனக்கு இருக்கிற நாள் இவ்வளவுதான், முடிக்க முடியாது அப்படின்னாலும் அட்டெம்ப்ட் செஞ்சே ஆகணும். டோன்ட் எவர் பேக் ஆஃப். அது ரொம்ப முக்கியம். அது எல்லாவற்றையும் விட அவசியம். நீங்க உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிட்ட பிறகு அல்லது ஒரு தோல்விக்கு பிறகு அடுத்த முயற்சிக்கு போற போது ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க, உங்கள் தவறுகளிலிருந்தே நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் மேதைகள். நம்ம தவறிலிருந்தே நம்ம பாடம் கத்துக்கணும், அப்படிதானுங்க? போன தடவை நான் அசஸ் பண்ண போது எனக்கு இவ்வளவுதான் வந்தது. நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அந்த என்னென்ன தப்பு பண்ணேன்றத நிறைய நேரம் செலவழிக்கணும். அந்த நேரத்தில் நான் இன்னும் 2 புக்கு படிப்பேன். புக்கு படிக்கிறதோட இது ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, கோடரியோடு காட்டுக்கு மரம் வெட்ட போன ஒருவனுடைய கதை. அவன் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காம மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தான். காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் அஸ்தமானம் மட்டும் மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா முடிச்சு பார்த்தாக்கா ஓரளவு தான் மரம் இருக்கு. அவன் முதலாளி பார்த்தா இந்த ஆளை வச்சுக்கு நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இன்னொரு ஆளை எம்ப்ளாய் பண்ணோம். நீங்க நாளைக்கு உயர் அதிகாரிகளாக ஆனால் இது நிறைய நடக்கும், அப்படிதானே மேடம்? கூடவே ஒரு ஆள் செக்குக்கு வருவார், இன்னொரு ஆள் வந்துட்டார், அந்த ஆளும் கோடரி வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை பிரேக் எடுக்கணும். எங்க போறான்னு தெரியல, டீ குடிக்க போறான்னா தம் அடிக்க போறான்னா எங்க போறான்னு தெரியல. 1 ஹவருக்கு ஒரு தடவை போயிட்டு வரான். இவனுக்கு அவன் மேல கோவமா வருது. அப்பப்போ போயிட்டு வரவன் நான் நாள் முழுக்க வேலை செய்யறேன், ஆனா நாள் முடிவில் பார்த்தால் அவன் வெட்டியது அதிகமா இருக்கு, வெட்டியது கம்மியா இருக்கு. நான் லஞ்ச் பிரேக் கூட போகாம வேலை செய்யறேன்ப்பானா மொத்தம் இந்த ஆள் எப்படி என்னுடைய வேற யாராவது வெட்டினதை நீ நைஸா ஒன்னு சேர்த்துக்கிறியா நீ? சொன்னா இல்லப்பா 1 ஹவருக்கு ஒரு தடவை நான் எதுக்கு திரும்ப போயிட்டு வரேன், போய் என்னுடைய கோடரியை நான் இன்னும் கூர்மைப்படுத்தி விட்டு திரும்பி வருகிறேன். நடுவில் நான் பிரேக் எடுக்கிற டைம் கோடரியை செட் பண்ணிடு. நீ என்ன பண்ற, அது ஒரு டைம் வேஸ்ட் நினைச்சு அந்த நேரத்துல வெட்டிக்கிட்டே இருக்க, அது போராது. So sharpen your skills. So to sharpen your skills you have to do a self evaluation. அதுக்கு முதல் படியே என்னன்னா, தோல்வியிலிருந்து, உங்களினுடைய தோல்வியிலிருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள், எதெல்லாம் சரியா செய்யல என்று ஒரு லிஸ்ட் போட்டு அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். இவர்கள் யாரு? இவர்கள் தான் மேதைகள். சில பேர் இருக்கான், அவன் ரொம்ப புத்திசாலி, தன்னுடைய தோல்வியிலிருந்து கத்துக்கிறானோ இல்லையோ மற்றவன் தோல்வியிலிருந்து அவன் பாடம் கத்துப்பான். மச்சான் நீ எதுலலாண்டா மச்சான் சொதப்பின அது சொல்லு முதல்ல, அதுல இருந்து அவன் they are shrewd people, புத்திசாலிகள். இப்போ உங்களுடைய தோல்வியிலிருந்து மற்றவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் நீங்க தான் ரோல் மாடல்ஸ், அப்படிதானே? இங்க வந்து உங்கள் முன்னாடி உரையாற்றுகிறவர்கள் பல பேர் அவர்களுடைய தோல்வியை பற்றியும் உங்களிடம் பேசி இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் ரோல் மாடல்ஸ். அவர்கள் தோற்றவர்களாக கூட இருக்கலாம், ஆனா பாருங்க அவர்களுடைய தோல்வியே மற்றவர்களுக்கு பாடமாகிறது. அப்ப நீங்க இந்த 3த்துல என்ன கேட்டகரியா இருக்க போறீங்க என்ற முடிவை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க பாடம் கத்துக்கலாம், 1. மற்றவர்களினுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து பாடம் கத்துக்கலாம். நீங்கள் தோற்று போனால் உங்களினுடைய தோல்வியை பற்றி நீங்கள் பேசுவதே மற்றவர்களுக்கு பாடமாகலாம். வாழ்க்கையில் இந்த 3 கட்டத்துல நீங்க எங்க இருக்க போறீங்கன்னு தெரியாது, ஆனா 3மே டு பி அப்ரிஷியேட்டட். அதற்கான முதல் படியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ சார் வந்து பேசுற போது சொன்னாரு, அந்த கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பண்றதுல வந்து ஜுடிஷியஸா இருக்கணும் என்று சொன்னார். எனக்கு வந்து என்னுடைய என்ஜினியரிங் 6th செமஸ்டர் எக்ஸாம்ல
ஐ திங்க் தெர்மோடைனமிக்ஸ் பேப்பரோ ஏதோ. நான் போன உடனே அந்த இந்த ஓவர் எந்தூசியாசம் பயங்கரமா இருக்கும். அப்பெல்லாம் கேள்வியை பார்த்த உடனே குதிச்சுட்டேன். நான் நல்லா தெரிஞ்ச கேள்வி, செம்மையா படிச்சிருக்கேன். சில சமயம் அது கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த எக்ஸாம் ஹால்ல வாசல் மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்கல்ல, இந்த ப்ரொஃபஸரே புக்கை பிடுங்கி வைக்கிற மட்டும் படிச்சுட்டு தான் உள்ள போகும். பாய்ஸ் அப்படி பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அப்படி வரும்போது ஒரு கெத்தா வருவாங்க. அங்க கடைசி நிமிஷம் மட்டும் நான் கடைசி நிமிஷம் படிச்ச கேள்வி கேள்விங்க. இதை விட மகிழ்ச்சி இருக்க முடியுமா வாழ்க்கையில சொல்லுங்க? அவ்வளவுதான். என்னுடைய கற்பனை ஆறு அப்படியே பொங்கி வந்தது பாருங்க. அந்த கேள்விக்கு பதில் எழுதினேன். அதை விட நல்ல பதில் அந்த கேள்விக்கு உலகத்துல எவருமே எழுத முடியாது. படம் எல்லாம் போட்டு கிராஃப் ஷீட்லாம் மத்தெல்லாம் பாக்குறேன், இவன் எதுக்கு கிராஃப் வாங்குறான்னு பாக்குறேன். அதெல்லாம் போட்டு அப்பவே அடிஷனல் ஷீட் வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா 1.25 மணி நேரம் முடிஞ்சிச்சு. 2 மணி நேரம் படிச்சா எனக்கு இன்னும் 5 கேள்வி இருக்கு. ஸோ இஸ் திஸ் அ குட் அட்டெம்ப்ட்? என்னுடைய அத்தனை முயற்சியையுமே ஒரு கேள்வியில நான் போட்டுட்டேன். பிகாஸ் ஐ நியூ தி ஆன்சர். ஸோ டெஃபினெட்லி ஐ லேர்ன்ட் அ லெசன். நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. நீங்களாம் விளையாடி இருக்கவே மாட்டீங்க. விளையாடி இருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க அட்லீஸ்ட். இந்த கையில் இவ்வளோ சோழி தான் கொடுப்பாங்க. நீ ஊரில் இருக்கிற சோழிலாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லவே மாட்டான் பல்லாங்குழியில். பாருங்க, நம்ம ஊர் விளையாட்டு எல்லாத்துலேயுமே அந்த கொடுக்கறத கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த வெளிநாட்டில் இருந்து பவுலிங் கேமுக்கு போனால் எவ்வளவு தடவை ஆடி, ஏன்னா ஒவ்வொரு தடவை அடிக்கிறதுக்கு நீங்கள் காசு கட்டணும். லிமிட்டெட் ரிசோர்ஸ் கிடையாது. ஆனால் பல்லாங்குழியில் லிமிட்டெட் ரிசோர்ஸ் தான், இவ்வளோதான் கொடுப்பாங்க. அதில் முதல்ல பல்லாங்குழி விளையாடுறவங்க கற்றுக்கிறதே அதில் இருக்கிற ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாவது போட்டுடணும்னு ட்ரை பண்ணும். அப்படிதான் நான் பல்லாங்குழி விளையாட்டு. நீங்களாம் பல்லாங்குழி விளையாடுனதுலன்றது பார்த்த உடனே தெரியும். The good player always இருக்கிற எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாவது போட்டுறணும்னு சொல்லிட்டு பார்ப்பான். இதுதான் உங்களுக்கு பரீட்சையில் இருக்கிற நேரமும் பல்லாங்குழியில கையில் இருக்கிற சோழியும் ஒன்று. நீ எல்லா சோழியும் ஒரே குழியில போட்டுட்டேன்னா அந்த கேள்விக்கு 20க்கு 20 கிடைச்சா கூட பாக்கி 80 மார்க்கை யார் வாங்குறது கண்ணு? அதில் நேரம் என்பதனால தான் நான் முதல்லயே சொன்னேன். அது அக்னி திரவ, அது கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தெரியும். சில சமயம் பியூரட்லேருந்தோ பிப்பட்லேருந்தோ அந்த ஆசிடை சக் பண்ணும்போது தெரியாமல் கையில் ஒரு சொட்டு விழுந்துடும். அந்த காய ஆறுறதுக்கு பல நாள் ஆகும். பரீட்சையில் உங்களுக்கான ஒவ்வொரு வினாடியும் அப்படி சொட்டுகிற அக்னி திராவகம். அதை நழுவ விட்டா நழுவ விட்டது தான். அதனால பல்லாங்குழி விளையாடுற மாதிரி உங்களுடைய நேரத்தை இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும், உங்களுக்கு பதில் தெரிந்த எல்லா கேள்விகளுக்கும் ஃபுல்லா அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு குளிர்பான புட்டி தான் இருக்கு, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 5 கிளாஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே கிளாஸ்ல ஊத்த மாட்டீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து தான் உண்ணுவீர்கள். அது இருக்கிற நேரத்தை எல்லா கேள்விகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். அன்பே ஒரு லக்கேஜ் தான். என் நேரம் பக்கத்தில் வந்து சாப்பிட்டியாப்பா, அவனை காலையில் படிச்சுக்கிறியாப்பா, வேலைக்கு ஆகாது. நீங்கள் சில வேலை சாப்பிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். வீட்டில் இருந்தால் அதுக்கு விட்டுருக்கவே மாட்டாங்க. அம்மா ஓன்னு அழும். அப்பாவுக்கு அழ தெரியாது, அவர் ஓரமாக போய் புலம்புவார். ஏன்னா அப்பாக்களுக்கு உங்க முன்னாடி அழமாட்டார், தனியா அழுவார். தகப்பனின் தலையணை நனையாமல் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் குழந்தைகளே? அப்பாக்களுக்கும் அழுகை வரும், உங்க முன்னாடி அழமாட்டாங்க, அவ்வளவுதான். அம்மா அழுது புலம்போம், உருண்டு உருண்டு அழும். ஐயோ என் புள்ள தனியா என்ன கஷ்டப்படுதோ, சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அடி. எண்ணெயா? அது எங்க இருக்கு? நாங்க வாங்கவே இல்லையா ஹாஸ்டல், அதுக்கெல்லாம் எங்க டைம்? இப்போ இந்த கட்டம் இப்படிதான் கிரேசியா இருக்கும். நீங்களே சில சமயம் உங்களை பார்த்து கண்ணாடியில் பார்த்துட்டா இது நான் பக்குன்னு இருக்கும். பார்லருக்கு போய் 1 வருஷம் ஆச்சுடி, டைமே இல்லை எனக்கு. பசங்க எப்படியும் போய் இதுக்கு போயிட்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது கூட முடிஞ்சா போவீங்க. ஆனால் இப்போ போய் எனக்கு அந்த கட்டு பண்ணு இந்த கட்டு பண்ணுலாம் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா டைம் ஜாஸ்தி ஆகும். இருக்கிறதுலையே எது சீக்கிரமா அதை பண்ணி அனுப்பியா, அவ்வளோதான் சொல்லுவீங்க. சட்டையை பார்த்தா நமக்கே பக்குன்னு இருக்கும். நம்மளாம் 1 வருஷம் முன்னாடி இப்படிலாம் சட்டை போட்ட ஆளா? நாம எத்தனை சட்டையும் மாற்றிருப்போம் ஒரு சாதாரண ஃப்ரெண்டை பார்க்க போகிறதுக்கு. பொம்பளை பசங்க
இது நல்லாவே இல்லை, என்னுடைய பிங்க் சுடிதார் எங்க, அவன் தங்க போட்டுட்டு போயிருக்கா, அவள் வரட்டும், அவளை கொல்லாம விட மாட்டேன். இப்ப பிங்க் சுடிதார்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில இருந்ததே நமக்கு மறந்துடும். இந்த பருவத்தில், இந்த சமயத்தில், இது எவ்வளவு நாள்னு எனக்கு தெரியாது, மேபி 1 year, மேபி 2 years, மேபி மோர். ஆனா இந்த கட்டம் இருக்கே, இட் இஸ் பெட்டர் டு பி ஆல் பை யோர் செல்ஃப். சில சிலுவைகளை நாம் தனியாகத்தான் சுமக்க வேண்டும். அது நம்முடைய சிலுவை. இட் இஸ் மை ஓன் கிராஸ் அண்ட் ஐ ஹேவ் டு பேர் இட். நான் நடந்து போகிற பாதை கல்வாரி மலைப்பாதை, இயேசு நடந்த பாதை மாதிரி. ஆனா இந்த பாதையில ஏன் நடக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்கள சிரிக்கிறாயோ, 3 வருஷம் ஆச்சு, இது ஏன் செஞ்சுட்டு உட்காந்துருக்கு லூஸ் மாதிரி. இது நான் தேர்ந்தெடுத்த பாதை, அதனால் நான் போயே தீருவேன். நான் அந்த பாதையில் நான் அடைய வேண்டிய இடத்தை அடைந்த பிறகு கீழே கொக்கரிக்கிற கோழிகளினுடைய கூச்சல் என் காதுக்கு கூட கேட்காது. ஏன்னா நான் அவ்வளவு அவசரத்தில் இருப்பேன். அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களை செலுத்த வேண்டும் குழந்தைகள். அந்த ஒரு நம்பிக்கை உங்களை செலுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா, அந்த பேஷன் இருந்துருச்சுன்னா, நீங்க இதுவரை எவ்வளவு நேரம் நடந்தேன், இவ்வளவு வருஷம் ஆச்சு, இது 18 மாசம் ஆச்சு, எங்க அப்பா தான் எனக்கு காசு அனுப்புறாரு, அவரே கஷ்டத்துல இருக்காரு, இந்த எமோஷனுக்கெல்லாம் இடமே கொடுக்கூடாது. நான் அங்க போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எல்லா கணக்கையும் நான் செட்டில் பண்ணுவேன். என்னென்ன கணக்கு இருக்கோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவேன். ஆனா போற மட்டும் அது ஒண்ணுதான். கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாமா சார்? சரி, டீட்டெயில்னா டைமுக்கு சொல்ல, சீக்கிரம் முடிச்சிருவேன். உளவியல் ரீதியா டோன்ட் கெட் இன்டு எனி அஃபேர்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏற்கனவே ஒன்று இருக்கு, அது என்ன செய்யறது? அது போனா போட்டுன்னு விட்டுருங்க. இது சொல்றது நான் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்றேன், கவனமாக தான் சொல்றேன். ஏன்னா அது ஒரு வலி, அது தெரியாத, அதே வயசு கடந்து தானே நாங்கள் வந்திருக்கோம். அது சில சமயம் இப்போ இதையே நீ செஞ்சுட்டு எங்க வீட்டில் பார்க்குறாங்க, போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருங்க, நல்லது. அது கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் வலிக்கும் தான். பட் தீஸ் டேஸ் எஸ்பெஷலி அஃபேர்ஸ் ஆர் டைம் கன்சியூமிங். உங்களுக்கு அது இல்லை, காசு கூட இருக்கு, டைம் தான் இல்லை நமக்கு. 100 மிஸ்ட் கால் உனக்கு நான் பண்ணியிருக்கேன், 150 மிஸ்ட் கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். அதை சொல்ற உறுதி உங்களுக்கு வேணும். ஏன்னா they say that affairs are costly. காஸ்ட்லின்னா காசு இல்லை, காசு பிரச்சனை கிடையாது, டைம் தான் பிரச்சனை. என் பர்த்டேக்கு கூட நீ வரமாட்டியா? நீ வர முடியாது, 4 நாள் ப்ரிலிம்ஸ் இருக்கு, நான் எங்கேயுமே வரமாட்டேன். சொல்றதுக்கு நிறைய உறுதி வேணும். அந்த 12th ஃபைலில் வந்த மாதிரி எல்லா பொண்ணும் காத்திருக்காது. அந்த பொண்ணு ஏன் காத்திருந்தா, அதுவும் அதே பண்ணி பாஸ் ஆயிருச்சு, அது முதல்ல பாஸ் ஆயிருச்சு அந்த பொண்ணு. ஆனா அந்த படத்தை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன், சில கதைகளை நாம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பொன்னியின் செல்வன்ல இப்படி ஆயிருந்தா என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தானே. யூ ஹேவ் தட் ஃப்ரீடம் ஃபார் ஃபிக்ஷன்ஸ். அந்த படத்துல அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொல்லுவதை கேட்டுக்கொண்டு, இவன் பாஸ் பண்ண மாட்டான், இவன் என்னால காத்திருக்க முடியாதுன்னு வேற முடிவு எடுத்துட்டான்னு வைங்க. Do you think it would have affected that guy? அவனுக்கு டைமே இல்லை அதெல்லாம் யோசிக்க. அவ படத்துல ஒரு நல்ல முடிவு வேணுன்றதுக்காக அப்படி ஒரு முடிவு, அந்த முடிவு இல்லாட்டாலும் he would have still gone ahead. அப்படிதானே? இதுதான் பெண்களுக்கும். இதை நான் இந்த படத்துல ஒரு ஆண் வந்ததுனால நான் ஆணுக்கு சொல்றேன். ஆனா இது இந்த நான் சொல்ற விஷயம் பெண்களுக்கும் தான். ரொம்ப டைம் கன்சியூமிங்னா விட்டுடுங்க. கம் அவுட் ஆஃப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க போகிற பாதையினுடைய வலியை தெரிந்து கொள்ளாத எந்த உறவையும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். That is why I am telling you, it is better to be alone. அலோன்னாக்கா உலகத்துல யாரையுமே பார்க்காம 4 ஜன்னலையும் மூடிட்டு அந்த அலோன் கிடையாது. இந்த நச்செல்லாம் இருக்குல்ல, நச்செல்லாத்தையும் விட்டுட்டு people who really matter for your journey, அவங்களோட மாத்திரம் தான் தொடர்பில் இருக்கணும். Who are the people who matter for your journey? ஒரே ஒரு விஷயம், பாஸ் பண்ணி போனவங்க தான். இவங்கள மாதிரி இங்கேருந்து இந்த அகாடமில இருந்தே பாஸ் பண்ணி போனவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு பில்ட் தோஸ் கான்டாக்ட்ஸ். ஐயோ அவெல்லாம் யாருமே, உங்களை சில பேர் இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பீங்க, எல்லாரும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் கிடையாது. நான்லாம் பிறந்ததுலேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்.
அது ஒவ்வொருத்தருடைய இயல்பு. அது சில பேர் பேசவே மாட்டான். இல்ல யாரு பெட்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தான் இருக்கோம் நம்ம. யூ ஷுட் ஆல்வேஸ் லெவரேஜ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். எது உங்களுடைய பலமோ அதுல தான் நீங்க லெவரேஜ் பண்ணணும். இஃப் யூ ஆர் an introvert, that is an asset by itself. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஒரு 4 வருஷம்னா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவனுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவனுக்கு கிடையாது. இவன் தான் யார்கிட்டயும் பேச மாட்டானே, நல்லதா போச்சு. எக்ஸ்ட்ரோவர்ட்னா 5 நிமிஷத்துக்கு மேல என்னால் பேசாம இருக்க முடியாது. ஐயோ ரொம்ப நேரமா 10 நிமிஷம் தான் படிச்சிருப்பேன். ரொம்ப நேரமா படிக்கிறேன். வாடி ஒரு டீ வேணா குடிச்சிட்டு வரலாம். டீ குடிச்சிட்டு வர 2.25 மணி நேரம் ஆகும். படிச்சது எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். இது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு இருக்கிற வீக்னஸ் இது. பிகாஸ் வி கான்ட் பி வித்வுட் டாக்கிங் டு பீப்புள். நீங்க பேச வேண்டிய ஒரே குரூப் இங்க அகாடமியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவர்களோட 11வது ஆண்டு இது. இல்லை எத்தனை பேட்சா ஒவ்வொரு பேட்ச்லையும் தேர்வு பெற்று போயிருக்கிறார்கள். உங்க எல்லாருடைய கான்டாக்ட்ஸும் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க டோட்டல் ஸ்ட்ரேஞ்சராக கூட இருக்கலாம். பட் ப்ளீஸ் இமெயில் தேம் ஆர் வாட்ஸ்அப் தேம், கனெக்ட் வித் தேம். அது ரொம்ப முக்கியம். ஐயோ அவங்களாம் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, எங்களுக்கு கட்டாயம் பதில் சொல்லுவாங்க. ப்ளீஸ் பிலீவ் மீ, கட்டாயம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாதையில் கடந்து வந்தப்போ அவங்களுக்கு இருந்த பெரிய கஷ்டமே அவங்களுக்கு யாருமே உதவி செய்யலைன்றது தான். அவங்களா முட்டி மோதி கொஞ்சம் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா தட் வாஸ் அ வேர்ல்ட் வித்தவுட் எனி கம்யூனிகேஷன் கேட்ஜெட்ஸ். அதுலேயே அவங்க முட்டி மோதி வந்தாங்க. இப்போ கம்யூனிகேஷன் என்கின்ற தொடர்பு இருக்கிறது. நீங்கள் கேளுங்க, 100 பேரை கேளுங்க, 10 பேராது பதில் சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரை கேட்டுட்டு யாருமே பதில் சொல்ல மாட்டான்னு விட்டேன்னா அவ்வளோதான். அது தட்ஸ் யுவர் லாஸ். கேட்கறது 100 பேரை கேளுங்க. இமெயில் தம், வாட்ஸ்அப் தம், கனெக்ட் வித் தம் ஆன் லிங்க்டின். ஏதாவது ஒன்றத்துல கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு டிப்ஸ் கொடு, என்ன செய்யணும்னா. எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஏற்றுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சிலது ஒத்து வரும், சிலதுக்கு ஒத்து வராது. சில பேர் சொல்லுவா ராத்திரி 1 மணி நேரம் மாத்திரம் தான் நான் படித்தேன், அது நமக்கு சரியாகுமா? சரியாகாது. உங்களுக்கு எது அதில் சரியான டிப்போ? இப்போ கரெக்டாக 12 வருஷம் முன்னாடி திருநெல்வேலி கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு ஸ்டூடெண்ட் பேசினார், ராஜ்குமார் அவர் பேர். நான் 3rd இயர் ஸ்டூடெண்ட் மேடம், இங்கே ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறோம், நீங்கள் பேசுங்க. நான் சொன்ன ஸ்டூடெண்ட் எல்லாம் நம்பி நான் வரமாட்டேன்ப்பா. ஏன்னா பாவம் உங்களுக்கே தெரியாது. அங்கே நான் எங்கே தங்குறது, ட்ராவலுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு, காலேஜ்லேருந்து யாரையா பேச சொல் தம்பி, ஸ்டூடெண்ட்ஸை நம்பி வர்றது கஷ்டம்னா நீங்கள் என்னை நம்புங்க மேடம், நான் எல்லா ஏற்பாடும் செய்கிறேன் மேடம், திருநெல்வேலிக்காரன் மேடம், கட்டாயம் வரும். அந்த தம்பியினுடைய தொடர்ந்த அந்த குரலில் இருந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான அந்த சின்சியாரிட்டி, அதுக்காக நான் போனேன். பட்டிமன்றம் நடத்தி கொடுத்தேன், பெரிய சக்ஸஸ் பட்டிமன்றம், நல்லா பார்த்துக்கிட்டார் அந்த தம்பி. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. After 12 years, I got a call from him 1 month back. He has become an IAS officer. இங்க அந்த ஒரு சோஷியல் வெல்ஃபேர் செல்லில் ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்க ஸ்டூடெண்டா? சரி, ராஜ்குமார் சாரோடைய ஸ்டூடெண்ட்ன்றாரு. எனக்கு ரொம்ப பெருமை. அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்லில் மிக முக்கியமான பணியில் இருக்கார். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் செல் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்த உடனே எங்களுடையது அயல்நாட்டு வங்கி, எங்கள் வங்கி எல்லாமே பளபளப்பாக வேறு மாதிரி இருக்கும். அதை விட நல்ல ஒரு அலுவலகத்தில் அவர் உட்கார்ந்து அந்த இடம் ஆம்பியன்ஸ் எல்லாம் கூட நான் சொல்லலை. பட் ஹவு மெனி லைஃப்ஸ் இஸ் ஏபிள் டு டச், எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்லில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நான் முதல்வன் தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் இருக்குது. அதுக்காக தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து உயர்கல்விக்கு அவர்களை அழைத்து செல்லுகிற அந்த ஒரு பணியிலே ஸ்கில் டெவலப்மெண்ட் செல் இப்போ இணைந்திருக்கிறார்கள். அதில் ராஜ்குமார் இஸ் த பர்சன் ஹூ இஸ் டிரைவிங் எ பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட குரல் இப்போது எனக்கு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு 12 வருஷத்தில் ஒரு வாழ்க்கை எப்படி மலர்ந்திருக்கிறது, எப்படியெல்லாம் மலர்ந்திருக்க. ஒன்று சம்பளம், அதை விடுங்க, இட்ஸ் லீஸ்ட் ஆஃப் இட். ஏன்னா எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு இது கிடைக்கும், இதோட அதிகமாக கூட சம்பளம் கிடைக்கலாம். 2வது த பவர், இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி. அவங்க நினைச்சு சில முடிவுகளை எடுத்தா ஒரு 10,000 பேரினுடைய வாழ்க்கை மாறுகிறது. 3வது 30 வருஷம் வங்கியில் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, வெரி ஆனஸ்ட்லி ஒர்க் ரிலேட்டட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு என்னால் சொல்ல முடியாது. உண்மை, நான் ஒத்துக்கிறேன்.
மேடையில் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வங்கி பணியில் கிடைக்காது. ஆனால் நீங்களாம் ஒரு 30 வருஷம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருந்தா உங்கள் மகன்கிட்டயோ உங்கள் பேரன்கிட்டயோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து 2-3 இன்சிடெண்ட்டை சொல்லுவீங்க. அது எவ்வளவு பெரிய கொடுப்பினை தெரியுமா? எவ்வளவு பெரிய கொடுப்பினை தெரியுமா அது? ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை என்பது உங்களை ஒரு கட்டத்துக்கு எடுத்து செல்லும். நிறைய பேர் உறவுக்காரங்க உங்களை கொஞ்சம் கேவலமாக பார்த்துருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி இதெல்லாம் எங்கே தேரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க முன்னாடி போய் நிற்கிற அந்த 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 கெத்து இருக்கு பாருங்க, அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் அந்த கெத்துன்றதோட நீங்கள் நிற்க மாட்டீங்க, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. அதைத்தான் நான் இங்கே பார்க்குறேன். மேடமை பற்றி நான் சொன்னேன். அந்த வாச்சாத்தி இன்சிடென்ட் பற்றி டீட்டெயில் படமே வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். திரைப்படமாகவே அது வந்து விட்டது. அந்த ஒரு ஆலமரத்தின் கீழே நின்று ஒரு 100 பெண்கள் அழுத கூக்குரல். அன்னைக்கு எங்களால் அதை விஷுவலாக பார்க்க முடியல. பிகாஸ் இட் வாஸ் நாட் அ டிஜிட்டல் ஈரா. ஜூனியர் விகடனில் வந்த கட்டுரை, நான் கல்லூரி மாணவிய போது அந்த கட்டுரையை படிச்சுட்டு ராத்திரிலாம் தூங்க முடியாம நான் பட்ட கஷ்டமும் அழுத அழுகை இன்னைக்கும் எனக்கு ஞாபகத்து இருக்கு. நடந்தது. எவ்வளவு நீதி என்பது மெதுவாக கிடைத்தாலும் கிடைத்தது. அதற்கு பின்னாடி இந்த மாதிரி அதிகாரிகளினுடைய உழைப்பு இருக்கு. People who dare to say no to superior authorities and still pursued the path of ethics. அந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுக்க. அதான் உங்களை பார்க்க எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே அந்த மாதிரியான பொசிஷன்ஸுக்கு தான் போவீங்களான்னா இல்லை. நீங்கள் there are so many opportunities, other avenues. ஐஆர்எஸ்க்கு போகலாம், நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஆனால் எந்த சர்வீஸ்க்கு போனாலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி இருக்குல்ல, அந்த 3-4 வருஷம் முயற்சி, அதனுடைய பலனை உங்களுடைய 58-60 வயது வரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்னொரு எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து கல்யாண மாலை பட்டிமன்றத்துக்காக பாரிஸ்க்கு போயிருந்தோம். அங்கே நானும் ராஜா சாரும் பேசுகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்போவுமே எதிர் அணியில் தான் இருப்போம். கடவுள் அப்படி ஒரு வரத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். ஒரே அணியில் நாங்கள் பேசினது சரித்திரமே கிடையாது. இப்போ ஒன்று நான் பேசிட்டு அவர் பேசுவார், இல்லை அவர் பேசிட்டு நான் பேசுவேன். அன்னைக்கு அவர் பேசின பிறகு நான் பேசணும். இப்போ நாங்கள் வந்து பாரிஸ்க்கு அறக்க பறக்க போனோம். ஏதோ சில ஃப்ளைட்டு குளறுபடிகள் அது இது அறக்க பறக்க போனோம். அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பையே சரியாக கேட்டுக்கல, அது கூட டைம் இல்லை. போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யார் பேச போகிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு நம்ம எம்பசியில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேச போகிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் நம்ம எம்பசியில், இந்தியன் எம்பசி இன் பாரிஸ் பேசுகிறாங்க. அவங்க யாரெல்லாம் நாங்கள் கேட்டுக்கல, ஏன்னா டைம் இல்லை. அன்றைக்கி போகிறோம், அன்றைக்கி ஈவினிங்கே மீட்டிங். அந்த மாதிரி பாரிஸில் அரங்கத்துக்கு போன பிறகு தெரிகிறது அவங்க சொன்ன அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் பெனோ. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் பேச போறாங்கன்னு தெரிஞ்சது. இப்போ நான் பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. மெயினாக பட்டிமன்றத்தினுடைய சுவாரஸ்யமே என்னன்னா, எதிரில் இருக்கிறவங்க பேசுறதை கேட்டு நாம பதில் சொல்றது தான் அதனுடைய சுவாரஸ்யம். முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த டெக்ஸ்ட்டை நீளமாக பேசினா சுவாரஸ்யமா இருக்காது பட்டிமன்றம். நீங்கள் அதுக்குன்னு முன்னாடியே தயார் பண்ணிட்டு ட்ராமா, நீ இதை சொல்லு நான் பதிலுக்கு இதை அப்படின்னா சாயம் வெளுத்துரும். நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, இதெல்லாம் முன்னாடியே தயாரிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் வர்றது தான் அதனுடைய சுவையே. இப்போ நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டே இருப்போம். பரீட்சை கூட நான் அப்படி எழுதினதில்லை, பட்டிமன்றத்தையும் எழுதிக்கிட்டே இருப்பேன். அவர் சொல்கிறதெல்லாம் எழுதினா தான் பார்த்து பார்த்து பதில் சொல்ல முடியும். பெனோ என்ன செய்வாங்க, அவங்க அப்படியே உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு முந்தின பர்சன் பேசி முடிக்கிற மட்டும் பெனோ அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஒரு 12 நிமிஷம் அன்றைக்கி பேசினாங்க. நான் என்னுடைய 25 ஆண்டுகால பட்டிமன்ற வாழ்க்கையில் நான் கேட்ட மிகச்சிறந்த பேச்சுகளுள் அதுவும். அவங்க எதையும் எழுதி வச்சுக்காமலே முன்னாடி இருந்தவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கெல்லாம் மறுப்பு சொன்னாங்க. இப்போ திஸ் இஸ் வாட் ஐ கால் as converting a disadvantage or a challenge into an advantage. அத வேற எதையும் பார்க்க முடியாதுன்ற எண்ணத்தில் மனம் குவிந்து விடுகிறது.
இதுதான் வந்து லெவரேஜ் பண்ணிக்கிறது. நமக்கு எது சில சமயம் கடவுளோ, இயற்கையோ, நம்மள சுற்றி இருக்கிறவர்களோ நம்மள தண்டிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அந்த தண்டனையையே நமக்கான வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்றிக்கும். அதைத்தான் இன்னைக்கு நான் பெனோட்ட பார்த்தேன். பெனோ இந்த அகாடமியில படிச்சுட்டு தான் ஐஏஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆனாங்க. இந்த 11 வருஷமாக எத்தனை எத்தனை மாணவ மாணவிகள் இந்த அகாடமிலேருந்து வந்திருக்காங்க. அதில் ரொம்ப பாராட்டத்தக்கது 2 பேர். வாட் வி கால் அஸ் டிஃப்ரெண்ட்லி எனேபிள் பீப்புள். 2 பேர் தானே சார்? ஒன்று பெனோ, இன்னொன்று அவங்க 2 பேரையும் பெரிய ரோல் மாடல்ஸா நீங்க மாத்திரம் இல்லை, நானுமே எடுத்துக்கணும், எல்லாரும் எடுத்துக்கணும். பெனோவினுடைய இளமை பருவம் எப்படி இருந்ததுன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆனா ஊகிக்கலாம் தானே, ஊகிக்கலாம் தான். நம்ம சாதாரணமா செய்யற விஷயத்த அதால செய்ய முடியாது, அப்படிதானே? நம்ம ரொம்ப சாதாரணமா பெனோவுக்கு நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இந்த பூ எப்படி இருக்குன்னு பெனோவுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்போ இங்க 4 பலூன் இருக்குங்க, நான் சொல்றேன் 3 ப்ளூ கலர்ல இருக்கு, 1 ஒயிட் கலர். பெனோக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சொல்லுங்க நீங்க? நம்ம வாட் வி டேக் ஃபார் கிராண்டட் இன் அவர் லைஃப் அதுவே கிடையாது. ஆனா பெனோ அதுல இருந்து தான் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் அவங்கள பாக்குறாங்க. அவங்க மற்றவங்களை பார்த்து பார்த்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு செட்டில் ஆகலை. என்ன ரோடு கிராஸ் பண்ணி விடுறீங்களா, எனக்கு டைம் என்னன்னு சொல்றீங்களா, எனக்கு இதை படிச்சு காட்டுறீங்களா, எனக்காக நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களா, மற்றவர்களை சார்ந்து இருந்த ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, மற்றவர்கள் அவரை சார்ந்து இருப்பது போல அந்த வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அடிக்கடி கேட்கணும். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தோல்வி வரும், சில சமயத்துல சோர்வு வரும், உடம்பு முடியாம போகும். என்ன கழுதிக்காக நான் இப்படி படிக்கிறேன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களை ராஜ்குமாரை, பெனோவை நினைச்சு பார்த்துக்கங்க. நிறைய எக்ஸாம்பிள் சார் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, அவர்களை நினைத்து பாருங்கள். நான் ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் ஒரு லேடி ட்ராவல் பண்ணாங்க. அவங்க வந்து ஐஆர்எஸ்ல இப்போ சென்னையில் தான் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வீட்டில் அவங்க அப்பா விவசாயி, அம்மா விவசாயி. அவங்களுக்கு போட்டித் தேர்வுனா கூட அப்பா அம்மாக்கு என்னன்னு தெரியாது. போட்டித் தேர்வுனா பேங்க்ல வேலை செய்யறேன்னா புரியும், என்ஜினியர் ஆறேன்னா புரியும், டாக்டர் ஆறேன்னா புரியும். போட்டித் தேர்வுனா என்னன்னே புரியாது. அப்பாவும் அம்மாவும் விவசாயிகள். இவங்க 3 வருஷம் முயற்சி பண்ணாங்க, வெற்றி பெற முடியல. ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல. 3 வருஷம். இந்த 3 வருஷத்துக்குள்ள சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ப்ரெஷர் பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்து கிராஜுவேஷனும் ஏதோ முடிச்சுட்டு இவங்க படிக்க வராங்க. அப்ப 24 வயசு ஆயிருச்சு. அந்த ஊர்ல 24 வயசுன்றது ரொம்ப பெரிய வயசு. ஊர்ல இருக்கிறவங்க என்ன பொம்பளை பிள்ளை இப்படி வச்சிருக்கீங்க, என்ன நீங்க செய்யறீங்கன்னு கேட்டு அந்த ப்ரெஷர் தாங்காம அவங்க அப்பா அம்மா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. தங்கச்சி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகுது. தங்கச்சிக்காக ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் கணக்காட்டலாம்ல உறவுக்காரங்களுக்கு. தங்கச்சி கல்யாணம் பண்ண, தங்கச்சி கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வருது. எவ்வளோ நாள்? ஒரே ஒரு நாள் டைம் எடுத்துட்டு தங்கச்சி கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து படிக்குது. 4வது வருஷம் ஷி கிளியர்ட். இன்னைக்கு இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ல ஷி இஸ் எ டெப்டி கமிஷனர். அதோட முக்கியமான விஷயம் இதே துறையில் இருக்கிற இன்னொரு அதிகாரியை அவர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளை இருக்கு இப்போ. அதனால காதல் கல்யாணம் எல்லாம் வருங்க வாழ்க்கையில். ஒரு பஸ் போனால் இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும். ஸோ இந்த சமயத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் உங்களில் சில பேர் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இருக்கேன். இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தோன்னே பயமாக இருக்கும். மச்சான் இன்னைக்கே ஓடிடலாம்டா, நமக்கு இதெல்லாம் சரி வராதுடா மச்சான். உங்களுக்காக ஒரே ஒரு குட்டி கதை. ஈசாபை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈசாப் 2000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர், ஒரு அடிமையாக இருந்தவர். அப்பெல்லாம் அந்த ஸ்லேவ் முறை உண்டு. அடிமையாக இருந்தவர் ஈசாப். அவர் அடிமையாக இருந்த அந்த வில்லேஜ்லேருந்து அந்த வில்லேஜையே காலி பண்ணிட்டு அவங்க வேற ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போ அடிமைகள் தான் மூட்டையெல்லாம் தூக்கணும் ஈசாப் கிட்டே. ஆனால் அடிமைகளுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, யார் எந்த மூட்டையை தூக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா. இன்னும் எல்லா அடிமைகளும் ஓடி போய் லைட் வெயிட்டாக இருக்கிறத தூக்குது. அப்படி தானே செய்வோம் நாம. எது எடை குறையோ அது தூக்குது. ஈசாப் வந்து சாப்பாட்டு மூட்டையை தூக்குறாரு. இருக்கிறதுலேயே அதுதான் கனம். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் எவ்வளோ சாப்பாடு கட்டிட்டு போகிறோம் பாருங்க. குத்தால அருவிக்கு போனால் அருவிக்கு முதுக காமிச்சிட்டு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு இருக்கோம்.
நம்ம சோறு தானே இப்போ வெயிட் ஜாஸ்தி. உடனே மற்ற அடிமைகளை ஈசாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அறிவு இருக்கா அவனுக்கு? இருக்கிறதுலேயே வெயிட்டை தூக்கிட்டு இருக்கு. அவரால் அந்த வெயிட்டை தூக்கவே முடியல. முதுகே வளைஞ்சு தூக்கிட்டு போறாரு. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, சாப்பாட்டு மூட்டையை ஏன் இவர் தூக்கிட்டாருன்றது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அதாவது அதிகமாக சாப்பிடுது. சாப்பிட சாப்பிட வெயிட் குறையுது மூட்டையில். மற்றவர்களினுடைய மூட்டைக்கு வெயிட் ஏறுது. ஏன்னா துணியெலாம் வந்து கசக்கி போட்டால் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் போகிற வழியில் அதையாவது ஒன்று பார்த்து மூட்டைக்குள்ளே நுழைச்சிக்க வேண்டியது. மற்ற மூட்டையெல்லாம் வெயிட் ஏறுது. சாப்பாட்டு மூட்டை வெயிட் குறைஞ்சு 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 இவங்க அந்த ஊருக்கு போய் சேரப்போ கடைசி 2 நாள் மூட்டையில் எதுவுமே இல்லை. கையை வீசிட்டு அவரும் அந்த அடிமைகளினுடைய தலைவர்கள் மாதிரி கையை வீசிட்டு ஈசாப் நடந்து வந்தார் என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது? ஒரே ஒரு விஷயம்தான். பெரிய சுமைகளை இளமையில் சுமப்பதற்கு நீங்கள் முடிவு கட்டிவிட்டால் உங்களுடைய நடுத்தர வயசுல கையை நீட்டிக்கிட்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் த டைம். நம்முடைய மண்ணில் வந்து 4 ஆசிரமம் சொல்லுவாங்க. பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 ஆசிரமம் இருக்கு. இதில் பிரம்மச்சரியம் என்பது தான் படிப்பதற்கான பருவம்னு சொன்னாங்க. பெரும்பாலும் படிப்பு என்பது இப்போ நீங்கள்லாம் இருக்கிற மாதிரி தான், ஹாஸ்டலில் இருந்து படிக்கிற மாதிரி. அப்போ குருகுலத்துக்கு வந்து தான் படிக்கணும். வீட்லேயே இருந்துக்கிட்டு பாட்டியோட மடி மேலே காலை போட்டுக்கிட்டு அந்த பாக்யராஜ் படத்தில் ஒரு பாட்டி சோறு ஊட்டிக்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி படித்தா அதில் படிப்பு வராது. அதனால தான் அப்போ 7 வயசுலேயே வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. குருவினுடைய வீட்டில் இருந்து தான் படிக்கணும். குருவினுடைய வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். ஒருத்தன் 14 வருஷம் படித்தான். 14 வருஷம் படிச்சுட்டு சாப்பிட உட்காந்தான். குருவினுடைய மனைவி போடுற சோறு தான். அந்த அம்மா சோறு போடுது. ஒரு வாய் வச்சுட்டு சொன்னால் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா இந்த சோற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா. என்ன தம்பி பிரச்சனை? இது விளக்கெண்ணெயில் செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி, ரொம்ப கசப்பாக இருக்குது. அந்த குருவினுடைய மனைவி உடனே போய் குருவை கூட்டிகிட்டு வந்தது. அவர் கேட்டார், என்னப்பா பிரச்சனை? இது அம்மா இன்றைக்கி ஏதோ மிஸ்டேக்காக வந்து விளக்கெண்ணெய் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், சரி கையை கழுவிக்க. கையை கழுவிட்டான். நீ திரும்பி போ, படிப்பு முடிஞ்சிருச்சுன்னார். ஐயோ, நான் எல்லாம் பாதி பாதி படிச்சுட்டு இருக்கேனே, என் படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? அவர் சொன்னார், நீ இங்கே வந்த நாள்லேருந்து 14 வருஷமாக விளக்கெண்ணெயில் தான் உனக்கு சோறு போடுறோம். நீ இவ்வளவு நாள் அதை கண்டுபிடிக்கல. இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா படிப்பிலே கவனம் குறைந்து விட்டது என்ற அர்த்தம். இனிமேல் நீ கற்க முடியாது என்று குரு சொன்னார். இப்போ இந்த ஸ்டாண்டர்டை வச்சா நம்ம ஒருத்தர் கூட படிக்க மாட்டோம் இன்னைக்கு. ஆனால் இதில் என்ன முக்கியம்னா, உணவுக்கான முக்கியம், அழகுக்கான முக்கியம், உறவுகளுக்கான முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான முக்கியம், சினிமாவை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் மனசு கொஞ்சம் கூட போகாமல், கண்ணாடியை கூட நான் பார்த்து 1 மாதம் ஆகுதுன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ் லைஃப்பில் ஒருத்தருக்கு இருக்குன்னா நீங்கள் எல்லாம் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ இது முடிவே இல்லாத காடு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காட்டை தாண்டி விட்டால் உங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வாழ்க்கையாக இருக்கும். ஒரு நண்பர் சொன்னார், இவ்வளவு நாள் படித்ததற்கு இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, முன்னாடி சிலபஸ் இருக்குது, புக் இருக்குது, அந்த புக்கிலேருந்து படிப்பது. ஆனால் இன்றைக்கு எனிதிங் அண்டர் த சன், அதை தான் சார் சொன்னார். உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு செய்தித்தாட்களை விட உதவி செய்யக்கூடியது எதுவும் இல்லை. அதனால் உங்களினுடைய படிப்பின் ஒரு பகுதி தான் நீங்கள் செய்தித்தாளை படிப்பதை தவிர அது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதா அதை நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கேள்விகள் அதை சுற்றி வரலாம். வாட் இஸ் தி மோஸ்ட் ஹேப்பனிங் திங் இன் யுவர் ஸ்டேட் டுடேனா அந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் உங்களுக்கு. எந்த விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த ஸ்டேட்டில் நடக்குது? ஏன் நான் சொல்கிறேன், என்ன எந்த விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. ஒரு பாப்பா வந்து ஒரு அம்மா கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு. பால்கனியில் இருக்கிற சன்ஷேடில் அந்த பாப்பா விழுந்துருச்சு. 7 மாத பாப்பா. கீழ் வீட்டில் இருக்கிற ஒரு இளைஞர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாப்பாவை காப்பாற்றிட்டார். இது நடந்து 10 நாளைக்குள்ளே அந்த அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இந்த பாப்பா கீழே விழுந்தப்போ அந்த அம்மா எப்படி துடிச்சிருக்கும். தெரியாமல் விழுந்துருச்சுன்னு வைங்க, அந்த அம்மா மேலே தப்புன்னு கூட வைங்க. பட் ஆக்சிடென்ட் இஸ் அன் ஆக்சிடென்ட். நம்ம எதிர்பாராதது நடப்பது தானே ஆக்சிடென்ட். இப்போ தூக்கி போட்டால் அது வேறு விஷயம், அது மர்டர். அது அந்த அம்மா ஏதோ வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு, இது இந்த பாப்பா குதிச்சிருச்சு. ஏன் தற்கொலை? அந்த மாதிரி பாப்பாவை விட்டுட்டு அந்த அம்மா ஏன் தற்கொலை பண்ணாங்கன்னா, 10 நாளாக சோஷியல் மீடியா ஹஸ் பீன் ரோஸ்டிங் ஹர். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பிள்ளைய கையில் வச்சுட்டு யாராவது இன்னும் இவன் அந்த பிள்ளைய வளர்த்தா மாதிரி கமெண்ட் பண்ணுறவனுக்கு எந்த விதமான கடமையோ பொறுப்போ கிடையாது. அந்த 10 நாளாக சோஷியல் மீடியாவில் தன்னை பற்றி வந்த கமெண்ட்ஸை டாலரேட் பண்ண முடியாமல் அவங்களுக்கு மன உறுதி இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்க. பட் திஸ் இஸ் ரியலி ட்ரபிளிங் மீ.
அந்த 2 அந்த 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 பிள்ளைக்கு ஒரு அக்கா வேற இருக்கு. அந்த 2 பிள்ளை தாயில்லா பிள்ளையா போச்சு. கமெண்ட் பண்ணவனீங்க என்ன, அவன் பாட்டுக்கு புளிசோறு சாப்பிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்போ சோஷியல் மீடியா என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்குதுன்றது இட் இஸ் ரியலி ட்ரபிளிங் மீ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வென் யூ ஆர் ஃபேஸிங் த இன்டர்வியூ யூ மஸ்ட் பிரிங் த இன்டர்வியூஸ் டு த பாயிண்ட் on what is you are most passionate about so that you can talk about it. அந்த டிஸ்கஷன் பாத்தை வந்து நேவிகேட் பண்றதுன்றது ஒரு பெரிய டேலண்ட். உங்களுக்கு இங்க பயிற்சி கொடுப்பாங்க. அது எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது சாமி. என்கிட்ட கம்பராமாயணத்தை பத்தி கேளுங்க, நான் சொல்லுவேன். சாம்பார் வைக்கிறத பத்தி சொல்லுங்க, எனக்கு சொல்லுது. எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நான் டிஸ்கஷனை நேவிகேட் பண்ணிடணும். இந்த பயிற்சிகளை இந்த அகாடமி மிகச்சிறந்த வகையில் வழங்குவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் இதை நடத்துகிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், லைக் ஐ டோல்ட் யூ, கனெக்ட் வித் யுவர் சீனியர்ஸ். எல்லாவற்றையும் விட அது முக்கியமானது. அவங்க எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு 20 விழுக்காடு 25 விழுக்காடாவது உங்களுக்கு நிச்சயமா பதில் சொல்லுவாங்க. கனெக்ட் வித் தம் ஆன் லிங்க்டின், கனெக்ட் வித் தம் ஆன் இமெயில், வாட் எவர் யூர் கம்ஃபர்டபுள் வித். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் முன்பே சொன்னது போல ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். மகாகவி பாரதியினுடைய கவிதை. அவர் கேட்கிறார், நம்ம பார்த்து தான் கேட்கிறாரு. செய்ய முடியாது அவனால, செய்ய முடியாது அவனால. கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம் இது நம் வசப்படலாகாதோ, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியிற் சோர்வோமோ, கண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் மேவு பராசக்தியே, எத்தனை வரங்கள் பெருமைகள் மேன்மைகள், தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சாத்தியமாகும் என்று சொல்கிறார். தன்னை வெல்லுகிற அந்த பயணத்துல தான் நீங்க இப்ப இருக்கீங்க. This path is difficult. It is very very difficult. It is more difficult than what outsiders see you. பட் அந்த பாதையில நீங்க போயிட்டீங்கன்னாக்க அதனுடைய முடிவில் உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தை மாற்றுகிற சக்தி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கைகளுக்கு வந்து சேருகிறது. எங்களை மாதிரியானவர்கள் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.